அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்க நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், அது கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா கல்யாணமாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை சமாதானமாகிற தருணமாக இருக்கலாம். அந்த விஷயம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த சினாரியோ வேணால் இருக்கலாம், நீங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பிரபலத்துக்கு கேட்க போகிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ் மனசில் நினச்சிட்ருக்க காதல் சார்ந்து அவங்க நினச்சிட்ருக்க ஒரு விஷயம், கல்யாணமாகட்டும், ப்ரப்போசல் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசில் நினச்சிட்ருக்க விஷயம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட மனசில் நினச்சிட்ருக்க அந்த ஒரு தருணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ் மனசில் நினச்சிட்ருக்க அந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். It is going to take some time for sure. 9 of Swords energy, Nightmare, Ace of Swords, King of Swords, Page of Wands. So ஒரு மணிக்கு அர்த்தராத்திரியில் நீங்கள் எதை யோசிச்சுட்ருக்கீங்க. we all get a bit carried away with our worries sometimes. நீங்கள் எதோ பற்றி கவலைப்படுறீங்க, நீங்கள் மனசில் என்ன விஷயம் வச்சுட்ருக்கீங்களோ அது உங்கள் மனசை அரிச்சிட்ருக்கு. என்ன சொல்கிறது, இது எப்போ நடக்கும், இது நடக்குமா, இல்லை போயிடுமா, கை நழுவி போயிடுமா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசை அரிச்சுட்டே இருக்குது. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, தூங்காமல் இந்த விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க, மண்டே போட்டு குடைச்சிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயம்தான் இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. மோஸ்ட்லி இது நடக்கிற தருணம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத தருணத்தில் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். 9 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் 2 கார்டும் இருக்குது. ஸோ ரொம்ப குவிக்காக நடக்கும். நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். கிங் ஆஃப் சோர்ட்ஸ், இந்த பர்சன் கிட்ட நீங்கள் ஒரு உண்மையை எதிர்பார்க்குறீங்கன்னா உண்மையும் வரும், இல்லை கம்யூனிகேஷன் வரல, ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னாலும் அதுவும் வருது. தே ஆர் கோயிங் டு டெல் யூ சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட அவங்க சொல்ல போகிறாங்க. மேபி நீங்கள் தேடிட்டு இருக்க விளக்கமாக இருக்கலாம். மேபி நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மேபி உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்க வரப்போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரப்போசல் தான். ஏன்னா பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜிங்க, காதலை சொல்கிறதுக்கு தான் வராங்க. அதுக்கான தைரியத்தை தான் அவங்க இப்போது உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசில். இதுதான் உங்கள் கேள்வி அப்படின்னா இது நடக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் தான், நாள் கணக்கு தான், ரொம்ப நாள் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா சோர்ட்ஸ் எனர்ஜி இஸ் வெரி ஃபாஸ்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த குழப்பத்துக்கான விட நிச்சயமாக உங்களுக்கு நாள் கணக்கு, மிஞ்சி போனால் வாரக்கணக்கில் வந்துடும். கண்டிப்பாக இதுக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. நீங்கள் தேடுறது உங்களை தேடிட்டுருக்கு. அதுதான் இங்கே விஷயம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட் லேம்ப் வச்சுட்ருக்கீங்க, இங்கே கேண்டில் இருக்குது. கண்டிப்பாக யூ ஆர் கைடட். உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் எல்லா சமயத்திலும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதுக்காக அதை பார்க்கணும், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு பாட்டம் டெக்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, பிரபஞ்சமும் அந்த கிளாரிட்டியை எவ்வளோ அழகாக குட்டியாக ஒரு கத்தியை கொண்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. குழந்தை இதை வச்சுக்கோ, இதுதானே தேடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே சோர்ட் தான் இருக்குது. 9 ஆஃப் சோர்ட், கிங் ஆஃப் சோர்ட், ஏஸ் ஆஃப் சோர்ட், பேஜ் ஆஃப் வான்ஸ். ஸோ மேக்ஸிமம் வீக் தான். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இது உங்களோட எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணியிருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் ஸ்பிரிட்ஸ். பிளாங்க், வென் யூ ஆர் பிளாங்க், கம் டு த எட்ஜ். அதுதான் 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அடுத்தது கம்ப்ளீஷன். 10. ஓ மை காட், இட்ஸ் வெரி கிளியர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. சீரியஸாக யூ ஆர் தேர் பேபி ஃபார் ஷுர். இங்கே 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. அப்படியே குழப்பம். அதுதான் இங்கே கம் டு த எட்ஜ். போங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ அந்த எட்ஜுக்கு வரீங்களா, நீங்கள் சொன்னால் சொல்லுங்கடா, சொல்லாட்டி போங்கடா அப்படின்னு, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அந்த கிளம்புறதுக்கான ஆயத்தம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அப்போ தான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி, இருடா இரு, இந்த கிளாரிட்டி அப்படின்னு கொண்டு கொடுக்குறாங்க. குழந்தை ரொம்ப அவசரப்படாத, இந்த அவனோட பொம்மை கத்தி அப்படின்னு கொண்டு அந்த 10வது சோட கொடுக்குறாங்க. கம்ப்ளீஷன், அதுதான் நீங்கள்
நீங்கள் முடிக்காத தருணம், அதாவது அந்த பெயினோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி சபா அப்படின்னு உட்காரான தருணம் தான். ஸோ மனசை விட வேண்டாம். கண்டிப்பாக இது ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். நீங்கள் வந்து சாதாரண சூழ்நிலையில் இப்போ இல்லை, அது எதுவாக வேணா இருக்கலாம். அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லை, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், என்ன கன்றாவே வேணா இருக்கட்டும். பட் கிளாரிட்டி இஸ் கம்மிங். எப்போ ரொம்ப பிளாங்காக இருங்க, எதையுமே எதிர்பார்க்காதீங்க, எந்த தருணத்துலையும் எதையுமே எதிர்பார்க்காங்க. ஜஸ்ட் பி பிளாங்க். அந்த எட்ஜில் இருங்க. நீ வரியா குதிச்சிருவா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ கிளாரிட்டி உங்களுக்கு வரும். ஹியர் அண்ட் நவ் தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இப்போது இந்த தருணத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வேண்டாம், பாஸ்ட் வேண்டாம், பிளாங்க். கிளியர் யுவர் மைண்ட். இந்த குழப்பமே வேண்டாம். நீங்கள் பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை, நீ குழப்பிக்காத குழந்தை அப்படிங்கிறாங்க. அப்சர்வர், ஜஸ்ட் வாட்ச். உங்களை சுற்றி நடக்கிறத பார்த்துட்டே இருங்க. அதனால தான் உங்களுக்கு கேண்டில் இங்கே இருக்குது, டேபிள் லேம்ப் இருக்குது. உங்களுக்கு வெளிச்சம் காட்டுறாங்க பிரபஞ்சம். எதையோ ஒரு விஷயத்தை பார்க்க சொல்கிறாங்க. மேபி ஸ்டார் கேஸிங் ரொம்ப உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம். ஏன்னா ஸ்டார் கேஸ் பண்ணும்போது, அதாவது நட்சத்திரத்தை வேடிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு லேசாகலாம். இல்லைனா அது வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் இல்லைனா உங்களோட சோல் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ண உதவலாம். அது வந்து அன்ஃபினிஷ்டு சிம்பனி. நீங்கள் எந்த விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களோ அது வந்து ஒரு முடியாத ஒரு பாடல். அந்த பாடல் வந்து முடிக்கணும் அப்படின்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். தே வில் டூ இட். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, குழந்தை குழப்பிக்காது அப்படின்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்க ஒரு விஷயம், கலெக்டிவ் மனசில் இருக்க விஷயம், அந்த தருணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? எகெயின் 9 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் ஒரு பெயின்ஃபுல் சைக்கிளில் தான் இருக்கீங்க. டெவில் எனர்ஜி. ஓ மை காட், டெவில் ஏதோ பிளான் பண்ணுது, அது அழிஞ்சு போயிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. 9 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் வந்து ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரம் நீங்கள் அதான் நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் தான் நடக்கும். 10 ஆஃப் கப்ஸ். எதிர்பார்க்காத சமயத்தில் உங்கள் முதுக சுரண்ட போகிறது 10 ஆஃப் கப்ஸ். உங்கள் காதல். அது வந்து நீங்கள் அதெல்லாம் நான் சொன்னனே, நீங்கள் இந்த வேர்ஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறியா இல்லையா? ஓ சொல்லலையா, சரி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு நீங்கள், அதாவது நீங்கள் கிளம்பிட்டேன்னு நடிக்க போகிறதில்ல. அவ்வளோதான், நீங்கள் கிளம்பிட்டீங்க, அவ்வளோதான். அந்த என்ஜிக்கு வந்துட்டீங்க. இனிமேல் வந்து அவங்க வரலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் உங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போ தான் வந்து வருது. இந்த புஸ் வந்து உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுது. பட் இந்த புஸ் தானாகவே செத்து போயிடும். இந்த ஸ்டோரியே அப்படி தான். அது வந்து அதான் காட்டை அழிக்கிறன்ற பேரில் தானே அழிஞ்சு போகிற ஸ்டோரி தான் இது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி உங்களை ஓகே வெயிட், வாட் ஐ எம் கெட்டிங் இஸ், உங்களுக்கு யாருக்காவது ஒரு பாஸ்ட் பர்சன் எக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை வாழ்க்கையில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹோல்ட் ஆன். அந்த பர்சன் திரும்ப வந்தாங்கன்னா டோன்ட் ட்ரஸ்ட் தம். அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். உங்கள் காதல் வேறு, பிளாங்க், கிளியர் த ஸ்லேட். புது காதல் கதை எழுத போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது 10 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் பாஸ்ட் பர்சனை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த காடு மாதிரி, அவங்களும் அழிஞ்சு உங்களையும் அழிச்சிடுவாங்க. பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து விடை இருக்குது. ஃபெப்ரவரிக்குள்ளே உங்கள் பிரச்சனை தீர்ந்து முடிஞ்சிடும். ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு கரியரில். மேபி அதுதான் உங்கள் மனசை வந்து அரிச்சுட்டுருக்கு அப்படின்னா ஃபெப்ரவரிக்குள்ளே யூ வில் பி செட்டில்டு இன் சம் அதர் பிளேஸ். கேரட், அபண்டன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, வின்ஃபால். காதல்லையும் சரி கரியர்லேயும் சரி ஃபெப்ரவரிக்குள்ளே எல்லாமே சரியாயிடும். டைம் ஃப்ரேமும் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ஃபெப்ரவரி. இது வந்து ஃபீலிங் டைட் டவுன், ஃப்ரஸ்ட்ரேட்டட். நீங்கள் இது பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ கவலைப்படாதே அப்படின்றாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு கிளியர். அதனால தான் உங்கள் பர்சனை வந்து இல்லைனா உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் கம்மிங், கேரட் இஸ் கம்மிங், ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். இப்போ வந்து ரெண்டே 2 விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பெயினில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிரபஞ்சம் தெளிவாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு. இது வந்து இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ கடந்து வந்துட்டீங்க அப்படியா இருந்தால் திரும்ப அந்த பர்சன் வந்தால் தலை கூட கொடுக்காதீங்க, ஓடி போயிடுங்க.
ஹார்ட் ஒர்க் அஹெட். கரியரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, அது முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் இருக்கும். யாராவது உங்களுக்கு முதுகில் குத்த வராங்க. இந்த டெவில் எனர்ஜி வந்து உங்களை முதுகில் குத்த ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டெவில் எனர்ஜி திரும்ப அலோவ் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். பீஸ் அண்ட் ஹார்மனி, அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது ஒரு அழகான சிம்பனி, அன்ஃபினிஷ்டு சிம்பனி. What is the climax, spirits? What is the climax of the situation? அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தோட கிளைமேக்ஸ் என்ன? குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் வான்ஸ். வெற்றி வெற்றி வெற்றி. சேரியாட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் பாருங்களேன், 9 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் நேராக எங்கே போகிறீங்க? குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். அந்த பிரேக் த்ரூ வந்து இது எப்படி இருக்க போகுதுன்னா, நாள் வந்து நீங்கள் 1 மணி வரைக்கும் அழுது புலம்பி கண்ணெல்லாம் வீங்கி மூஞ்செல்லாம் வீங்கி செவந்து போய் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது யாரோ வந்து நாளைக்கு நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் நடக்க போகுது லிட்டரலாக. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். 9 ஆஃப் சோல்ஸ் டு 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு போகிறீங்க. அதுதான் இந்த எனர்ஜியும் கன்ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி, நீங்கள் நேராக இங்கேருந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த துயரம், இந்த துக்கம், இந்த மாதிரி ட்ராமா எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டுமே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த பர்சன், உங்களோட காதல், ப்ரப்போசல் எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப குவிக்காக இருக்க போது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறாங்க. அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் டைம். உங்களுக்கு வந்து வெற்றி வாகை சூட போகிறாங்க. அவங்களுக்கு வெற்றி வேணும் இந்த காதலில் மெயினாக. ஸோ உங்களுக்கும் வெற்றி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. பிப்ரவரிக்குள்ளே உங்கள் தொல்லை எல்லாம் முடிஞ்சு போயிடும். குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஃபெப்ரவரிக்குள்ளே நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. குட் லக். காட் பிளஸ் யூ.